வேட்டி சட்டைக்கு பதிலாக கோட் சூட். தமிழக அரசியல் வரலாற்றில் ஆடை கலாச்சாரத்தை மாற்றிய விஜய். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும் என்று கூறி தனது பிரச்சாரத்தில் புதிய யுக்தியை கையாண்டு திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை ஓரம் கட்டி ஆட்சி கட்டிலில் தமிழக வெற்றி கழகத்தை அமர வைத்து சாதித்து காட்டியிருக்கிறார் விஜய். தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய சகாப்தத்தை உருவாக்கியுள்ள அவர், மாற்றம் அரசியலில் வர வேண்டும், நான் இதற்கு முந்தைய முதலமைச்சர்களில் இருந்து மாறுபட்டவன் என்று கூறி வந்தவர் தற்போது செயலிலும் காட்டத் தொடங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களாக பதவியேற்ற பலரை தமிழ்நாடு பார்த்துள்ளது. ராஜாஜி, காமராஜர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் முதல் மு.க. ஸ்டாலின் வரை அனைவரும் நமது பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வந்துதான் பதவியேற்றார்கள். ஆனால் முதன்முறையாக கோட் சூட் அணிந்து முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். இது போன்ற உடைகளை வெளிநாடுகளில் தலைவர்கள் பயன்படுத்துவதை பார்த்தவர்கள் நேற்று முன்தினம் விஜயும் கோட் சூட்டில் வந்ததை ஆச்சரியமாக பார்த்தனர். மாற்றம் அரசியலில் மட்டுமல்ல, கம்பீரமான உடையிலும் மிளர்வதாக பலரும் கூறினார்கள். நேற்று சட்டசபைக்கும் கோட் சூட் அணிந்து முதலமைச்சர் விஜய் வந்திருந்தார். இனி இதுதான் முதலமைச்சரின் கெட்டப் என்று தாவேகாவினர் பெருமையுடன் கூறினர். இந்த கம்பீரமான கோட் சூட் உடை பீஸ்ட் படத்தில் விஜய் அணிந்து வருவது. அந்த படத்தில் உளவுத்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் விஜய் அதே கெட்டப்பில் சூழ்ச்சிகளை கண்டுபிடிப்பார், எதிரிகளை துவம்சம் செய்வார், கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். அது நிழல். நிஜத்திலும் அதே போல்தான் தனது அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும், தொடரும் என்பதையே இது காட்டுகிறது. விஜய்க்கு இந்த உடையை வடிவமைத்து கொடுத்த ஆடை வடிவமைப்பாளர் ஜாபீர் அகமது கூறும்போது, இந்த உடை மாற்றத்தின் மூலம் அவரை கம்பீரமாக காட்டுவதற்காக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது. பீஸ்ட் படத்தில் விஜய் நடித்திருந்த கதாபாத்திரத்தின் உடையை அடிப்படையாக கொண்டு தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த தனித்துவமான ஆடை கருப்பு நிறம் மேடையிலும் கேமராவிலும் அதிக அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் வெளிப்படுத்தும். மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சிகளில் நீல நிற உடைகளை அவர் அணிந்திருந்தாலும் பதவியேற்பு விழாவுக்கு முற்றிலும் வித்தியாசமான தோற்றம் வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த பிளேசர் வகை கோட் கேன்வாஸ் கைவேலையில் தயார் செய்யப்பட்டது. மேலும் இந்த தையல் முறை கோட் இயல்பாக விழும் வகையில் உடலோடு நெருக்கமாக ஒட்டியிருக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டது. இதை தயார் செய்ய 2 நாட்கள் மேல் ஆகும் என்றார். எம்ஜிஆர், கருணாநிதி ஆகியோர் தங்கள் தோற்றத்தில் எப்போதும் கவனமாக இருப்பார்கள். பேண்ட் சட்டை, கோட் சூட் அணியும் பாணியை தமிழக அரசியலிலும் பொதுவானதாக ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். விஜயின் இந்த ஆடை மாற்றம் பலரையும் ஈர்த்துள்ளது.